குருச்சரணம். மதுரை மாநகரில் நம் அம்மா தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் ஏப்ரல் 6, 7 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGOவின் நேரடி தீட்சை உண்டு. புதிதாக ரேக்கி 1 and 2 கற்றுக்கொள்பவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் ரேக்கி 3, 4, 4B, குவானின், லாமாஃபரா 1, 2, 3 and 4, கபாலா நியூமராலஜி, பஞ்சபட்சி சாஸ்திரம், அமடைஸ், ஆமா ஹீலிங், 100 நியூ ரேக்கி மந்த்ராஸ் வகுப்புகள், மணி மேஜிக் கிளாஸ், பாட்ச் ஃப்ளவர் தெரப்பி, சால்விக் மந்த்ராஸ் வகுப்புகளுக்கும் அம்மாவிடம் நேரடியாக தீட்சை பெற்றுக் கொள்ளலாம். அம்மா புதிதாக அறிமுகம் செய்யும் அதி அற்புதம் புரியும் எ மிஸ்டிக் மிராக்கிள் கிளாஸ் அம்மாவே நேரடியாக தீட்சை கொடுத்து வகுப்பும் நேரடியாகவே நடத்த உள்ளார்கள். அனைத்து சக்தி பொருட்களும் விற்பனைக்கு உள்ளன. அம்மாவின் கைகளால் ஆசி பெற்று பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு அரிய சந்தர்ப்பம். நடைபெறும் இடம் ஹோட்டல் பிரேம் நிவாஸ், 102 மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி, ரயில் நிலையம் எதிரில், மதுரை. முன்பதிவிற்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். சரணம். இந்த நிகழ்ச்சியை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்களாம் நிச்சயமாக ரொம்ப அறிவான பிள்ளைங்க. நீங்கள் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று நீடூழி வாழணும்னு நம்ப வேண்டிக்கிறேன். ஓகே, ஒரு சாதாரணமாக ஒரு இதை பார்க்கறதுக்கு ஈஸி இல்லை. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அறிவு வேணும். ஓகே ஓகே கண்ணுங்களா. இப்போ இன்னைக்கு முக்கியமானது தானங்கள். ஒவ்வொரு கிழமைக்கும் என்னென்ன தானம் பண்ணால் உங்களுக்கு மேக்சிமம் பவர் கிடைக்கும். சின்ன சின்ன விஷயம்தான். அதை பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் நீங்கள் நினச்ச காரியங்கள் நடந்தும் வியாதி இல்லாமலும் நல்ல விதமாக வாழ முடியும். அது என்னன்னு பார்க்கணும். நம்ம வந்து வரிசையாக சொல்லிட்டு வரேன், நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒன்று செய்யுங்க. ஓகே கண்ணுங்களா. ஓகே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன அப்படின்னா, யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும். கட்டாயம் தானம், டைத்திங். நம்ம சம்பாதிக்கிறதுல யாரோ ஒரு 2% to 10% வந்து டைத்திங் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் 2% இல்லையா? இப்போ 100 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அது என்ன பண்ணணும்? 20 ரூபா. 2% 20 ரூபா இல்லையா? ஐயா 1% 10 ரூபா கொடுங்க சாமி, அது கூட நல்லது. ஒன்றுமே இல்லாமல் இருக்காது. அப்படி எங்களுக்கே 100 ரூபா காணலம்மா, அது நியாயம் இல்லைன்னு சொல்லுங்களே. இல்லை அவ்வளோ ஒரு 10 ரூபா கொடுக்க முடியாதா? அந்த 10 ரூபா பற்றி நிறையா பேசியிருக்கேன் பாருங்க, புரிஞ்சிச்சா? சரி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்சுப்போம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒன்று செய்யணும். நீங்கள் நல்லது செய்யணும். அது என்னன்னா, கொஞ்சம் வெள்ளத்தை யாராவது கொடுக்கலாம். ஒரு வெள்ளத்தை பாயசம் வச்சு அக்கா தூக்கிட்டு கொடுத்துடலாம். இல்லை ஒரு மாட்டுக்கொடி வெள்ளத்தை கொடுத்துடலாம். புரிஞ்சிச்சா? அடுத்தது கோதுமையில சப்பாத்தி போட்டு அது என்ன பண்ணலாம்? காக்காய்க்கு போடலாம். முடிஞ்சு போச்சா? அடுத்தது நீங்கள் யாராவது துணி கொடுக்க நினச்சிங்கன்னா சிவப்பு துணியில் சேலைகளை வாங்கி வச்சுக்கணும். 100-200 ரூபா தானே சேலை, ரொம்ப பிரமாதமா. ஒரு சேலையை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல நாளாக பார்த்துக்கோங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இப்போ 3, 6, 9 வருது அந்த டேட்டுகளில். அந்த மாதிரி டேட்ஸில் என்ன பண்ணிக்கலாம்? நீங்கள் ஒரு ரெட் சாரி எடுத்து யாருக்காவது பிரசனம் பண்ணிடலாம். அப்புறம் இருக்கவே இருக்கு ரெட் ரோஸ், ஆஃப்ரோடைட். ரெட் ரோஸ் எடுத்து இந்தாங்க, இதை வச்சுக்கோமா, நான் பூ சாமி கும்பிட்டேன்னு சொல்லி கையில் கொடுத்துடலாம். புரிஞ்சு சாகணுங்களா? இது ஞாயிற்றுக்கிழமை வரலாறு, அவ்வளோதான். இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம், எழுதி வச்சுக்கோங்க. திருப்ப திங்கக்கிழமை மில்க்கு கொடுக்கலாம். ஒரு பாக்கெட் மில்க், 2 பாக்கெட் இருந்தியா, ஒன்று நீ வச்சுக்க ஏன் அப்படின்னு சொல்லிடணும். மில்க் அது சரியா அப்படி செஞ்சிடணும். புரிஞ்சுதா? அப்புறம் ஒயிட் கலர் கிளாத் ஏதாவது ஒன்று கர்ச்சீஃப் வாங்கி கொடுக்கக்கூடாது, தப்பு. புரிஞ்சுதா? ஒரு வேஷ்டி அன்றைக்கி எடுத்து கொண்டு போய் ஐயர்களுக்கு யாருக்காவது பிரச்சனை பண்ணிட்டு வரலாம். சரி, அடுத்தது என்ன? அந்த அதுதான் உங்களால் முடியும். ரைஸ், அது ரொம்ப முக்கியம். ஒயிட் கலர் ரைஸ் அப்படியே 1 கிலோ கொண்டு போய் கோயிலில் கொடுத்துடலாம். இல்லை நீங்கள் வந்து இதை பண்ணுங்கள். நீங்கள் வந்து பொங்கல் பண்ணிட்டு போதும், அதெல்லாம் தப்பு. அன்றைக்கி ரைஸ்னால் ரைஸ் மட்டும்தான் கொடுக்கலாம். மற்றபடி சில்வர், பேர்ல் அதெல்லாம் நமக்கு எட்டாத காரியங்கள், அதை அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்தது டியூஸ்டேல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ரெட் ஃப்ளவர்ஸ், ஆஃப்ரோடைட். புரிஞ்சிச்சா? ரெட் ஃப்ளவர்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம்? வச்சுட்டு யாருக்குனாலும் கொடுக்கலாம். அடுத்தது வந்து ஜாகரி வந்து என்னது? உங்களுக்கு இனிப்பு. அந்த கட்டாயமாக ஜாகரி கொடுங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணுங்களா, பிரச்சனைலாம் தீர்ந்து போயிடும்.
ரெட் சாண்டல் விட்டா நடக்காத காரியம். அந்த பவுடரெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுங்க நடக்காத காரியம். அடுத்தது வந்து என்னென்னா காப்பரில் ஏதாவது ஒரு சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன டப்பாக்கள் அதை வாங்கி வச்சு அதுக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் ஜாலியாக இந்தப்பா இது ரொம்ப பவர் வச்சுக்கோங்க, நான் ரேக்கி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. புரிஞ்சிச்சா? காப்பரில் ரேக்கி அம்மா சொல்லியிருக்காங்க இல்லாட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. புரிஞ்சிச்சா? ஸோ ரெட் கிளாத்ஸ், ரெட்டில் ட்ரெஸ்ஸு, ரெட்டில் ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஜாகரின்னா உங்களுக்கு வெள்ளம், அதுக்கப்புறம் காப்பரில், அப்புறம் வந்து வசுதா அப்படிங்கிறது. இதில் எது வேணுமா நீங்கள் யாருக்குனாலும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மகா கோடி புண்ணியம் கிடைக்கும். அடுத்தது வெட்னஸ்டே அப்படிங்கிற புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை முடிச்சோம் புதன்கிழமை. க்ரீனில் ஏதாவது துணி, க்ரீன் கிளாத்ஸ், அப்புறம் பிளான்ட்டு, நல்ல சின்ன சின்ன பிளான்ட்டை வாங்கி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா மகா கோடி 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 புண்ணியம். யாராவது பிடிச்சவங்களுக்கு கொண்டு போய் இந்த பிளான்ட்டை வச்சு பாருங்களேன் அப்படி சொல்லி கொடுக்கணும். பிடிச்சா அதை நீங்களே கூட வளர்க்கலாமே. ஒரு இந்த பிளான்ட்டை வாங்கி நம்ம அது பேர் மணி பிளான்ட்டை வாங்கி பிச்சு 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 சின்ன சின்ன செல்லாம் வச்சுக்கிட்டு இந்தாங்க இந்த மணி பிளான்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு வெட்னஸ்டே கொண்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மணி வரும். புரிஞ்சுதா? பிளான்ஸ். அப்புறம் வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ், எதுனாலும் சரி க்ரீன் வெஜிடபிள், எந்த காய்கறினாலும் பச்சை கலராக இருந்தால் அதை செஞ்சு யாருக்காக கொடுத்தீங்கன்னா அது புண்ணியம். பன்னீர், அதுக்கப்புறம் சக்கரை இல்லையா, சக்கரை பன்னீர். அன்னைக்கு வெட்னஸ்டே மட்டும் நீங்கள் யாருக்குனாலும் ஆயில் ப்ரெசன்ட் பண்ணலாம். ஒரு கிலோ ஆயில் உங்கள் வேலை செய்கிறவங்களுக்கோ இருக்கும், இந்தாப்பா இந்த ஒரு கிலோ ஆயில். அப்புறம் நான் திடீர்னு என்ன பண்ணுவேன்னா யாருக்குமே அவங்க அறியாத ஒன்று செஞ்சு அவங்க சந்தோஷத்தை பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டே ஐம் டெல்லிங் யூ, தீபாவளி அன்னைக்கு ஐ திங்க் ஸோ, அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் இங்கே எனக்கு பக்கத்தில் சாரி கடை இருக்காங்க, நான் போன் வந்துச்சு. அன்றைக்கி எனக்கு டிரைவர்ஸ் 2 டிரைவருமே எனக்கு இல்லை அன்றைக்கி. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, பட் எமர்ஜென்சி ஐ ஹேவ் டு கோ தே, நான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன ஆச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக். அப்போ என்ன ஆச்சுன்னா நான் பக்கத்தில் வந்துட்டு ஒரு போனேன், ஒரு ஆட்டோக்கார் நின்னவுடனே என்னுடைய நம்ம கணேஷ் பாபு வந்து ஆட்டோக்கார் கொஞ்சம் இந்த முக்கு வரைக்கும் வர முடியுங்க வரங்க அப்படின்னு சொன்னாப்புல. வந்த உடனே போன உடனே அது ஏறி போயிட்டு அந்த முக்கு எடுத்தோடனே இந்த முக்கு தான் அங்கே போய் இறங்கின உடனே அந்த உடனே எடுத்தேன். ஒரு 100 ரூபாய் கையில் கொடுத்தோடனே அவர் எப்படி என்ன தம்பிட்டாரு அப்படின்னு கேட்டேன். சில்லற பரவாயில்லப்பா, இன்னைக்கு தீபாவளி நீ வச்சுக்கோ அப்படின்னு. உன் பேர் என்னப்பான்னு ரங்கநாதன் சொன்னேன். அவன் பட்ட சந்தோஷத்தை கேட்பீங்களா, இந்த அளவுக்கு முக்கு கொண்டாந்து விட்டதுக்கு 100 ரூபா கொடுக்குறாங்களே அப்படின்னு. அந்த மாதிரி சந்தோஷங்களை நீங்கள் வரவேற்றீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க கண்ணுங்களா. அதாவது அவங்க எதிர்பார்க்காத விதத்தில் நம்ம அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். புரிஞ்சுச்சா? அப்படி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தை ஒன்று பண்ணுங்கள், எதிர்பார்க்காத சந்தோஷத்தை யாருக்காக கொடுங்க. புரிஞ்சுதா? அப்புறம் ஆயுள் கொடுக்கறதுக்கு உகந்த நாள் புதன்கிழமை. புரிஞ்சிச்சிங்களா? பன்னீர் இதெல்லாம் நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு தானம் பண்ணலாம். நான் தானத்தை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அடுத்தது வந்து தேர்ஸ்டேனா என்னது, வியாழக்கிழமை. வியாழக்கிழமைக்கு மஞ்சள், வெல்லம், அதுக்கப்புறம் என்னதுன்னா புக்ஸு கொடுக்கலாம். நல்ல புக்கு வாங்கி கொடுங்க. எவ்வளோ புக்ஸும் இருக்குது. அப்புறம் லட்டு, எல்லோ லட்டு இருக்குல்ல, அந்த லட்டு குண்டு லட்டு இருக்குல்ல, அந்த லட்டு கொடுக்கலாம். கவுக்கு வந்து சன்னா தால், நம்ம மஞ்சள் சன்னா தால் இருக்கு இல்லையா, நம்ம அப்படி கால் நம்ம சுண்டல் பயன் மஞ்சள் இருக்கும்ல, பெருசாக இருக்கும்ல, அதை எடுத்துக்கொண்டு மாட்டு கொடுங்க. இல்லை அதை மாட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. ஐ திங்க் அது 2 கொடுக்கலாமான்னு கேட்டுட்டு கொடுங்க. ஏன்னா அப்படி சாப்பிடுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. யூ ஜஸ்ட் ஆஸ்க் தேம். இல்லை அது பாட்டு கொடுத்துருவோம். புரிஞ்சுதா? அது வந்து வியாழக்கிழமைக்கு. வெள்ளிக்கிழமைக்கு நீங்கள் கூட கோத்தெல்லாம் தட்சிணாமூர்த்தி போடுவீங்கல்ல, அதை தட்சிணாமூர்த்தி போடுறது தானே அந்த இது தாள், அது மாதிரி தாள், அதை மாட்டுக்கும் கொடுக்கலாம். கேட்டுட்டு கொடுத்துருங்க. சரிதான கண்ணுங்களா? சரி. ஃப்ரைடேக்கு ஒயிட் கலரில் ஸ்வீட்ஸ், எதுனாலும் சரி இல்லை ஒயிட் கலர் ஸ்வீட்ஸ் கொடுங்க. அப்புறம் மில்க்கு கொடுக்கலாம், ஒயிட் கிளாஸு கொடுக்கலாம், சுகர் யாருக்குனாலும் கொடுங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம். 1 கிலோ சுகர் ஒருத்தவங்க கொடுத்தனால நம்ம ஏழையாவே ஆக மாட்டோம். இது எதையா வாரத்தில் 1 நாளாக செய்யுங்களேன். நீங்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்பெல்லாம் செய்ய வேண்டாம். வாரத்து எனி 1 டே. எல்லாரும் 7 சனியாக இருக்கிறவங்க, அஷ்டம சனியாக இருப்பவர்கள், அப்புறம் அர்த்தாஸ்தம சனி இதெல்லாம் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறீங்களா, சாட்டர்டேயை கொண்டாட போறீங்க. கட்டாயம் சாட்டர்டே அன்னைக்கு ஏதாவது செஞ்சிருங்க. சப்பாத்தியில எல்லாம் போடுங்க, போட்டு காக்காய்க்கு பிச்சு போட்டுருங்க. எல்லா இடத்துலையும் காக்கா வரும். இங்கே தான் காக்கா கஷ்டம். பெங்களூர் காட்டில் ரொம்ப கஷ்டப்படணும். உங்களுக்கு அப்படி இல்லை. புரிஞ்சுதா? அப்புறம் பிளாக்ல பிளாங்கெட்டு, ஏன்னா மார்கழி மாதம் வருது இல்லையா, இல்லை ஐப்பசி கார்த்திகை மாதிரிலாம் வந்துடும். அப்போ பிளாங்க்ல வந்து பிளாங்கெட்டு போர்வை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது.
இல்லை பிளாக்ல தானே பெர்ஃப்யூம், எல்லா பெர்ஃப்யூமும் இருக்கும். ஒரு ஊதுபத்தியை வாங்கி வந்து இந்த உங்கள் வீட்டை பற்ற வச்சுக்கோ அப்படின்னு மக்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் அயனில் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லது. அயன் இருப்பு சட்டி அது இது வருஷத்தில் ஒரு தான் கண்ணுங்களா, அப்புறம் மாசத்துல ஒரு தான் கண்ணுங்களா, வாரத்தில் ஒரு தான் எது சப்பாத்தி போடுறது என்ன பண்ணுவீங்க, கஷ்டம். அதெல்லாம் பண்ணலாம்ல. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லா இருங்க. அது மட்டும் இல்லை, இது அத்தனையும் செத்து பிடிக்கிற ஒரு கயிறு எதுன்னா ரேக்கி. ரேக்கியை கற்றுக்கிட்டப்ப பவர் 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 அந்த பவர் ஒருத்தர் புரிச்சா கண்ணுங்களா. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சேனல். குட் கண்ணுங்களா. பாய்.